வணக்கம். நம்ம இப்போ மிட்டப்பள்ளி பக்கம் இருக்கிற சூலகொண்டாவில் இருக்கிறோம். இங்கே ஒரு பழமையான பெருமாளப்பன் கோயில் இருக்குது. அதாவது பிருந்தாவன கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு எதிரிலே ஒரு கன்னட கல்வெட்டும் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம். நாம் இப்போ அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வு சங்கமும் கிருஷ்ணகிரி அருங்காட்சியகமும் இணைந்து நடத்தக்கூடிய தொல்லியல் ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் வேலைகளில் இன்று நாம் தேன்கனிக்கோட்டை வட்டம் சூலகுண்டா ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்பன் கோயில் ஒன்று இருக்குது. சின்ன கோயில். ஒரு 250 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த கோயில். அது ஒரு பிருந்தாவனம் கோயில். அந்த கோயில் எதிரிலேயே நம்ம ஒரு கல்வெட்டை பார்க்குறோம். இந்த கல்வெட்டை சென்ற மாதம் அரசு ஆடவர் கல்லூரி பேராசிரியர் திரு வெங்கடேஸ்வரன் மற்றும் அவருடைய மாணவர்கள் எல்லாம் ஆய்வு செய்து இந்த கல்வெட்டினை கண்டறிந்து அதனை படித்து செய்தித்தாள்கள் வெளியிட்டுள்ளார்கள். அந்த கல்வெட்டை தான் நம்ம இப்பொழுது பார்க்கிறோம். இந்த கல்வெட்டு குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நீர்ப்பாசன கல்வெட்டுக்கள் மிக மிக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கிறது. குறிப்பாக முதலாவது நீர்ப்பாசன கல்வெட்டு என்று சொல்ல போனால் நம்முடைய மாவட்டத்தில் ராஜேந்திர சோழனுடைய ஒரு கல்வெட்டு நம்ம பார்த்துருக்குறோம். கொங்கணப்பள்ளி அப்படிங்கிற கொங்கணப்பள்ளியினுள்ள தூம்பு கல்வெட்டு முதலாம் ராஜாதிராஜனுடைய கல்வெட்டு அது. அதற்கு அடுத்ததாக அதே பகுதியை சேர்ந்த ஒரு கன்னட கல்வெட்டில் ஒன்று ஏரி வெட்டிய கல்வெட்டு பார்த்தோம். அதே போல் மூன்றாவதாக ஊத்தங்கரை பகுதியில் ஒரு ஏரி வெட்டிய கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு ஏரி வெட்டிய கல்வெட்டு. இந்த கல்வெட்டினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்வெட்டினுடைய எழுத்துக்கள் கன்னட எழுத்துக்கள், மொழி தெலுங்கு மொழி. ஆகவே இது ஒரு வித்தியாசமான ஒரு கல்வெட்டு. இந்த லாங்குவேஜை பொறுத்தளவில் கன்னட எழுத்துக்கள், தெலுங்கு லாங்குவேஜ். இது மாதிரி கல்வெட்டுக்கள்லாம் ஒரு லாங்குவேஜில் எழுத்து இருக்கும், இன்னொரு லாங்குவேஜ் மொழியாக இருக்கும். அது மாதிரியில் இது ஒரு செய்தி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருகில் ஒரு செரு என்று சொல்லக்கூடிய ஏரியை வெட்டி அதனை தானமாக பொதுமக்களுக்கு தானமாக வழங்கிய செய்தியை மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். இதில் ஒரு கவுடா ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த கவுடான்ற ஒரு பேர் அவர் தான் இந்த ஏரியை வெட்டி தானமாக கொடுத்துருக்காரு. ஆகவே நம்ம பொறுத்தளவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மிகவும் பிற்காலம், அதனுடைய காலம் சுமார் ஒரு 250 ஆண்டுகள் பழமையான ஒரு இது. இருந்தாலும் கிருஷ்ணகிரி மாவட்ட நீர்ப்பாசன கல்வெட்டுகளில் இதுவும் ஒன்று என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு செய்தியாகும். இதில் ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இயர்லி ஃபேஸில் இருக்கக்கூடிய 2 கல்வெட்டுகள் தான் தமிழ் கல்வெட்டு. இந்த கல்வெட்டு அதே மாதிரி மோரநல்லின்ற ஒரு இடத்துலையும் ஒரு கன்னட கல்வெட்டு ஒன்று பார்த்தோம். ஆகவே மோரநல்லி, இந்த சூலகுண்டா, அதே மாதிரி சூளகிரி பக்கத்தில் இருக்கக்கூடியது, இந்த 3 கல்வெட்டுகளுமே கன்னட கல்வெட்டு என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கு.